நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோட அடுத்த சதி திட்டம் ஆரம்பம். என்னடா இது ஆரம்பன்ற போதே நமக்கே ஒரு பக்கம் அப்படியே சும்மா கதி கலங்குது. அப்படி ஆரம்பன்ற போது என்ன அப்படி அவங்க சதி திட்டம் தீட்டுருவாங்க. இதுக்கு அப்புறம் எந்த சதி திட்டம் தீட்டினாலும் அவங்களோட பருப்பு இங்கே வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க செஞ்ச பருப்புலேயே மிகப்பெரிய சிறந்த பருப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நேற்று அந்த ஃபோனு ஹைலைட் தான். இப்போ அதுலேயும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே விரிசல் வந்துருச்சு. இப்போ விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய விரிசல் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் யூஸ் பண்ணி இதை அப்படியே சும்மா பிரித்து விட்றணும் இவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதா, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எங்கள் கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க தானே முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட எஃபெக்டை போட்டுன்னு இருக்காங்க. என்ன முடியுமோ எல்லாத்தையும் அவங்க எஃபெக்டை போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு சாத்தியக்கூறா அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது தான் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் போதும், நான் அந்த உலகத்தில் என்ன வேணாலும் அவன் என்ன வேணாலும் சாதிப்பேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இறைவன் கையில் தாங்க இருக்குது. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் எல்லாமே நடக்கும். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க சாதிக்க பிறந்தவங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல எதுவுமே எடுத்த உடனே நம்ம கவுத்தோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் எதாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக காத்திருந்து தான் சொல்லி ஆகணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு எதிரி காத்துன்னு இருக்கா நம்ம விஜய்க்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை தோக்கடிக்கணும், இவர் என்றைக்குமே ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே ஒருத்தன் இருக்கான். எப்படியாவது காசு அடித்து ஒரு பக்கம் நாம் செட்டில் ஆயிடணும், நம்ம கம்பெனி எந்த லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கம்பெனி மேனேஜரு, அந்த மேனேஜரோட கூட்டணி போட்டுனுக்கிறவ யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா நீங்களே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு வாயில் கை வச்சிருங்க. வேறு யார், நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் தாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே ஆராய்ஞ்சு எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே, அப்போ நான் அந்த உண்மையை நான் ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் பிரச்சனை, இதுக்கப்புறம் இன்னும் வரப்போது பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து திறந்து நம்மளுக்கு ஒரு டைம் இருக்குது, அதை பொறுத்து எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனை இப்படியே நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி இருக்கட்டும், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து விஜயை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. டாடா நீங்கள் ஏன் மல்லியம்மா எப்போ பார்த்தாலும் எடுத்துனே இருக்கீங்க, மல்லியம்மா உங்களுக்கு எல்லாமே தானே பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து ஒவ்வொன்றையும் மல்லியம்மா பண்ணுறாங்க, இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான் வெண்பா, ஆனால் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது இதெல்லாமே பண்ணாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். உனக்கு ஒரு விஷயத்தில் அவள் பக்கம் மைனஸ் ஆனாலும் அவ்வளோதான் நான் எடுத்து ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தா என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதுலே பெஸ்ட்டு அம்மான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மல்லியம்மா தான். மல்லியம்மா மாதிரி ஒருத்தங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன் என்னை பெத்த அம்மா கூட அந்தளவுக்கு என் மேலே அன்பு காட்டினாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு மல்லியம்மா என்கிட்ட நடந்துடுறாங்க. பெத்த பொண்ணோட பெக்காத பொண்ணு தான் பெத்த பொண்ணு மாதிரி நினச்சி என்னை வளர்த்துன்னு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெரியுமாடாடா, என்னை அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் காட்டுறாங்க. ரஞ்சிதம்மா அப்புறம் ராஜேஸ்வரி அத்தை எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எப்படி பாசம் காட்டுவாங்க, அவங்களோட எப்படி கோத்தை காட்டுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்பவே வெறுத்து ஒதுக்குனாங்க. அந்த இடத்துல எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு உரிமை தந்தது மல்லியம்மா மட்டும்தான். அப்படிப்பட்ட மல்லியம்மா தான் எனக்கு இனிமேல் வாழ்க்கை பூரா இருக்கணும். அவங்களே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் திக்குன்னு ஒரு பக்கம் பக்குன்னு தான் போயின்னு இருக்கு. பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில். இதுக்கு மேலே இன்னும் பார்க்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாமே நாம் தான் பார்த்து 1 by 1 எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு படிக்கட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து வந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். எடுத்தோ கோத்தோன்னு சொல்லிட்டு எதுவுமே செஞ்சிட முடியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.